आज जब मैं तमिलनाडु आया हूं तो आदरणीय एमजीआर जी को भी याद कर रहा हूं। श्रीलंका की यात्रा के दौरान मुझे एमजीआर की जन्मभूमि कैंडी जाने का अवसर मिला था। मैंने वहां के लोगों से उनकी बात की थी। आज मैं उनकी कर्मभूमि तमिलनाडु आया हूं। एमजीआर ने परिवारवाद की परंपरा से हटकर सुशासन की महान परंपरा को स्थापित किया था। उन्होंने क्वालिटी एजुकेशन और हेल्थ केयर के लिए काम किया और यही कारण था कि समाज के नौजवान और महिलाएं उनका इतना सम्मान करते हैं। यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं। एमजीआर ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया। लेकिन दुर्भाग्य से आज तमिलनाडु में डीएमके के कारण जो राजनीति हो रही है वो एमजीआर साहब के लिए अपमान जैसा है। अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी, जिन्होंने तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया। अभी कुछ समय पहले उनकी जन्म जयंती थी। आज तमिलनाडु की इस भूमि से मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं। मेरा सौभाग्य है कि मैंने काफी समय तक जयललिता जी के साथ काम किया था। मैं जानता हूं कि वो किस तरह तमिलनाडु के लोगों के साथ दिल से जुड़ी हुई थी। उन्होंने जीवन भर एमजीआर के सिद्धांतों पर चलकर तमिलनाडु के लोगों के विकास और उनके हित के लिए काम किया और यही कारण है कि आज भी तमिलनाडु के घर घर में लोग उन्हें याद करते हैं। நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நான் வந்த பொழுது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எனது நினைவிற்கு வந்தார். நான் அவர் பிறந்த ஊரான இலங்கைக்கு சென்ற பொழுது அவர் பிறந்த ஊரான கண்டிக்கு நான் செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே மக்களிடத்திலே நான் பேசினேன். இன்றைக்கு அவர் எங்கு பணியாற்றினாரோ அவருடைய இந்த மண்ணிற்கு நான் வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து மிக பெரியதொரு நல்லாட்சி நடத்தியதன் மூலமாக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தரமான கல்வியும் நல்ல சுகாதாரத்தையும் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் காரணமாக சமூகத்தில் இளைஞர்களும் பெண்களும் அவரை மிகவும் மதிப்பதற்காக இந்த மிக பெரிய அளவில் மதித்து வந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் ஏழை மக்கள் அத்தனை பேரும் தமிழகத்திலே எம்ஜிஆரை ஒப்பற்ற தலைவர் என்று இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ குடும்பத்து அரசியல் காரணமாக ஆட்சிக்கு வரவில்லை. அவர் அத்தனை ஆட்சியும் திறமைகளின் அடிப்படையில தான் இந்த தமிழகத்தில் ஆட்சியை நடத்திருக்கின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக திமுகவால் தமிழகத்தில் எம்ஜிஆரை அவமானிப்பது போல அவரை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. எம்ஜிஆருக்கு பிறகு யாராவது ஒரு இந்த நாட்டிலே நல்லதொரு ஆட்சி கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே என்று என்னால் சொல்ல முடியும். காரணம், அவர் முழுக்க தனது வாழ்நாள் முழுவதும் இந்த பொது நலனுக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் கொடுத்தார் என்று என்னால் சொல்ல முடியும். சிறிது நாட்களுக்கு முன்பாகத்தான் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலிருந்து இந்த மண்ணிலிருந்து அவருக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அஞ்சலியை செலுத்துகின்றேன். இது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெயலலிதா அவர்களோடு மிக பல்லாண்டு காலம் நான் நெருங்கிய பணியாற்றிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போல
தமிழக மக்களோடு அவர் எப்படி மக்களோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டு மக்களுக்காக எப்படி வாழ்ந்தார் என்பதை அத்தனை பேரும் நமக்கு அறிவோம். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் கொள்கைகளை கடைபிடித்து அதன் மூலமாக மக்களின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனுக்காக மட்டும் பணியாற்றினார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் தமிழகத்தில் அனைத்து வீடுகளிலும் அவரை நினைவு கூர்ந்து வருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது.